சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அண்மையில தான் அவருடைய 74வது பிறந்தநாள சிறப்பாக கொண்டாடினாரு. இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்துல இருந்து "சிக்கு டு வைப்" அப்படின்ற ஒரு பாடலுமே வெளியாச்சு. இதனை ரசிகர்கள் மட்டுமல்ல, பல பிரபலங்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த அளவிற்கு ரஜினி சாருடைய நடனம் இந்த பாடல்ல இடம்பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது நம்ம ரஜினி சாருடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்பு சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு சில நாட்களாகவே வெளியாகிட்டு இருக்கு. கூலி திரைப்படத்தை முடித்த கையோடு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டுமே ஜெயிலர் 2 படத்துல இணைய இருக்காராம். இதற்கு முன்னாடி வெளியான ஜெயிலர் 1ஆம் பாகம் ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்தது. மட்டும் இல்லாம அந்த படம் பாத்தீங்கன்னா 650 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸிற்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. இதனால பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் பதிலுக்கு படத்துல ஒர்க் பண்ண முக்கியமான ஆர்டிஸ்டுகளுக்கு கிஃப்ட் பண்ணியுமே இருந்தாங்க. இந்த அசுர வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துடைய 2ஆம் பாகம் தற்போது உருவாகவுமே போகுது. கூலி படப்பிடிப்பு இன்னும் 1 அல்லது 2 மாதங்கள்ல முடிவடைய இருக்காம். இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துல இணைகிறாரு. ஜெயிலர் 2 படத்துடைய ஷெட்யூல் கொஞ்ச நாட்கள் தான் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதங்களிலேயே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதன் படப்பிடிப்பு முடிச்சிட்டு அவருடைய அடுத்த படத்திற்கு ஜம்ப் ஆக இருக்காரா. இவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இவருடைய முந்தைய படமான சந்திரமுகி படத்துடைய 3ஆம் பாகம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனுடைய 2ஆம் பாகத்தை நம்ம லாரன்ஸ் அவர்களை வைத்து எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை அப்படின்றதுனால 3ஆம் பாகத்துல ரஜினி அவர்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல இந்த படத்துடைய இயக்குனருமே களமிறங்கி இருக்காரா. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.